இது டூ மச்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது சாண்ட்ராவோட பிஹேவியர். சரி, பிரசன்ட் வெளியில் போயிட்டாரா, அழுதிங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு திவ்யா தான் உங்களுக்கு பலிகடாவா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா தனியாக போய் அழுங்க. அதுக்காக எதுக்கு இன்னொரு பொண்ணு போட்டு இந்த திட்டுறீங்க? அவங்க வந்து இங்கே தனியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு திவ்யா வந்து கேட்குறாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் உள்ளே வைக்கணுமான்னு. உனக்கு இப்போ என்ன வேணும்? அதை நான் மடித்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட நான் கேட்டேன்னா உங்களுக்குலாம் ஹியூமனிட்டியா இல்லையா? ஷோ சம் ஹியூமனிட்டி, கொஞ்சமாவது கைண்டாக இருங்க. அப்போ உடனே திவ்யா சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலையே, நான் ட்ரெஸ் எடுத்து மடித்து உள்ளே வைக்கட்டுமான்னு தானே கேட்டேன். உங்ககிட்ட நான் இப்போ கேட்டேனா, நான் அதை நான் இப்போ கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போடுறாங்க. ரொம்ப டூ மச்சாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து திவ்யா கூட பேசுகிறனால தான் வெளியே போயிட்டாருன்னு நினச்சா உங்கள் கோபத்தை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுங்க. அதையே நீங்கள் அடுத்த பொண்ணு கிட்ட காட்டுறீங்க. அந்த பொண்ணு ஒன்றும் தப்பான இன்டென்ஷனோட உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பழகலை. அண்ணா தங்கச்சின்னு தான் 2 பேருமே ஆக்சுவலி பழகுனாங்க. சப்போஸ் அதை பற்றி பொசசிவாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அட்ரஸ் பண்ணணும், அந்த பொண்ணுக்கிட்ட அட்ரஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைனா கூட டைரெக்டாக அதை சொல்லுங்கள், நீ அண்ணான்னு பழகிறது கூட எனக்கு பிடிக்கல திவ்யான்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் அதை பண்ணாமல் இருந்துட்டு சொல்லணுமா உனக்கு, அது என்ன ஆகுனா 2 பேரும் சொல்லணுமா உனக்கு, உன்னை பற்றி அது என்ன சொல்லுவீங்க? அந்த பொண்ணு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது, ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேராக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. சுபிக்ஷாவும் அப்படி தான், நிறைய பொண்ணுங்க அப்படி தான் இருந்தாலும் நீங்கள் வந்து அது என்ன ஆவுன்னா சொல்லட்டுமா என்ன கொஞ்சம் சொல்ல தான் செய்யுங்களேன் பார்ப்போம். இதில் என்னென்னா கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு இருங்க. இதை காட்டுங்க அதை காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல காட்டுங்க. இதில் எல்லாரும் இவங்களை கார்னர் வேறு பண்ணுவாங்களாம். நீங்கள் தான் மொத்த வீட்டையும் கார்னர் பண்ணுறீங்க. திவ்யா அப்படி நிற்கிறாங்க. ரம்யா சொல்கிறாங்க அவங்க வேறு வருத்தத்தை உங்ககிட்ட காட்டுறாங்க. வேறு வருத்தத்தை எல்லாம் ஒன்றும் காட்டலாம் முடியாதுங்க. நீங்கள் வந்து இங்கே எல்லாருமே ஃபேமிலி இல்லாமல் தனியாக தான் இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் போனாங்க, எவிக்ஷன் வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணுது அப்படின்னா ஓகே ஃபைன். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ப்ளீஸ், என்னை தனியாக விட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அதை சொல்லி அதுக்கப்புறம் திவ்யா அவங்கள வந்து தொந்தரவு பண்ணியிருந்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம். திவ்யா முதலே போயிட்டு ஊட்டி விடட்டுமான்னு கேட்டாங்க, அப்போவும் வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மற்ற எல்லார் கூடயும் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. கமரதன்லாம் ஊட்டி விட்டார். அப்போ பேசாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு ஸ்பேஸ்லாம் தேவைன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை திவ்யாவை விட்டு விலகி இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, திவ்யா எனக்கு என்னவோ நீ தான் வந்து பிரஜனோட எவிக்ஷனுக்கு காரணம் மாதிரி என் மனசில் தோணுது, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படி நீங்கள் சொல்லணும். அது என்ன அந்த பொண்ணை நிற்க வச்சுட்டு பயங்கரமாக கத்துறது. திவ்யா இப்போ கத்துனா அடுத்த வீடு வரைக்கும் கேட்கும். அது ஏதோ புண்ணியம், நேற்றுக்கு கத்தாமல் போயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும்தான் கத்த தெரியும்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் கத்த தெரியும்.